இந்நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் ஜி மொபைல் மார்க்கெட்டிங். வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்படுகின்ற அனைத்து விதமான தொலைபேசி உதிரி பாகங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்றே நாட வேண்டிய ஒரே இடம் ஜி மொபைல் மார்க்கெட்டிங். ஜி மொபைல் மார்க்கெட்டிங் தல்கஸ்பிட்டிய. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. المدرسة النورية قرآن மதரசாவின் முதலாவது கலைவிழா நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அழகான காலை வேளையில் இந்நிகழ்வினை அல் குர்ஆனின் அழகிய சில வசனங்களால் ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி மதரசத்துல் நூரியா மாணவன் அஃபாஸ் ரஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அழகிய சில குர்ஆன் வசனங்களால் இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. அல் குர்ஆனின் அழகிய அந்த சில வசனங்களின் மூலம் இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த மாணவன் அஃபாஸ் ரஸ்மி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹைரல் ஜஸா. பொதுமறை அல் குர்ஆனின் முதலாவது இறக்கப்பட்ட அந்த சில ஆயத்துகளையும் அழகான முறையில் ஓதிவிட்டு சென்றார். அவருடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் பரக்கத்தாக்கி வைக்க வேண்டும். முழு உலகுக்கும் இந்த கல்வியினை கொண்டு செல்வதற்கு அல்லாஹு தஆலா அவரை பயன்படுத்த வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனையோடு அல்ஹம்துலில்லாஹ் 2021 ஆண்டு தொடக்கம் அல் குர்ஆனிய சேவை முழு உலகுக்கும் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு சிறந்த பணிகளை செய்து வருகின்றவர்தான் அல் மதரசத்துன் நூரியா குர்ஆன் மதரசாவின் தற்போது அதிபராக இருக்கின்ற பொறுப்பாசிரியராக இருக்கின்ற அஷேக் உமர் ராசிகின் நூரி ஹசரத் அவர்கள். அடுத்து இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக வேண்டி வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு அன்போடு இவ்விடம் அழைப்பது அல் மதரசத்துன் நூரியா குர்ஆன் மதரசாவின் அதிபர் அஷேக் உமர் ராசிகின் நூரி ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிம் அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். தல்கஸ்பிட்டிய மண்ணில் அல் குர்ஆனுடைய இந்த கல்வியை இந்த மண்ணை சேர்ந்த மாணவ மாணவிகளும் சில பெரியவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு நசீபாக்கியுள்ளான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு பரிசளிப்பு விழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்துள்ளான். இதனை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியிலே மிக சிறந்த கல்வி அல் குர்ஆனுடைய கல்வியாகும். இதனை கற்பது அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமையாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. இந்த அல் குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பது அது உங்கள் சிறந்தது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த கல்வியை நாங்கள் கற்று
அடுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த கல்வியை நாங்கள் கற்று அடுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இந்த எனது சிறிய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதம அதிதிகள் மற்றும் ஊர் மக்கள், பெற்றோர்கள், என்னிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபா என்று வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தில் மிக பெரும் சேவையாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆழமான கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவருக்கு உதவி செய்பவனாக இரு. இந்த இடத்தில் மூவரும் அமர்ந்திருக்கிறோம். கற்கக்கூடிய மாணவர்கள், கற்பிக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், அதே போன்று கற்பவர்களுக்கு உதவி செய்யும் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் மூவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவருடைய அந்த உயரிய நியத் முழு உலகுக்கும் இந்த குர்ஆன் போய் சேர வேண்டும் என்ற அழகிய எண்ணத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாமிய கீதம் ஒன்றை அழகிய முறையில் பாடுவதற்காக வேண்டி இவ்விடம் அன்போடு அழைக்கிறேன் மாணவன் ராஷித் ரிஃப்னாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே தாஹ நபியே அல் அமீனே ஆசி குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத தொடர்ந்தும் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக இவ்விடம் வந்திருக்கக்கூடிய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் அஷேக் YLM நவவி நவீமி சார் அவர்களை அன்போடு இவ்விடம் அழைக்கிறேன் ஒரு சிறிய உரை ஒன்றை நிகழ்த்துவதற்காக வேண்டி. அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். நாங்கள் பிறப்பிலே முஸ்லிமாக பிறந்தோம். அது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த அருள். ஆனால் அல்லாஹு தாலா எங்களிடம் சொல்கின்றான், நாங்கள் மௌத்தாகும் போது நீங்கள் முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தாக வேண்டாம் என்று சொல்கின்றான். நான் முஸ்லிமாக பிறந்தவர் முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தாகலாமா இன்னொரு கேள்வி எழுகின்றது. நான் முஸ்லிமாக பிறந்தேன், என் பேர் முஸ்லிம், என் பாப்பா அம்மா முஸ்லிம், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் முஸ்லிம். நாம் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாக இயலாதா? சில நேரங்கள் நாங்கள் வாழ்கின்ற சூழல் காரணமாக நாங்கள் முஸ்லிமாக இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு தூரமானவர்களாக மௌத்தாகி விடுவோம். இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான், நீங்கள் முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தாக வேண்டாம் என்று சொல்லி. முஸ்லிமாக இல்லாமல் மௌத்தாவதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முஸ்லிமாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு உபதேசங்களை எங்களுக்கு அல் குர்ஆன் மூலமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை மூலமாகவும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். எனவே கட்டாயமாக நாங்கள் முஸ்லிமாக வாழ்வதற்கு அல் குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையையும் அதே போன்று இஸ்லாத்துக்கு பங்களிப்பு செய்த சஹாபாக்கள், தாபியீங்கள் போன்றவர்களது வாழ்க்கையையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நான் சம்ஹா ரிஃப்கான். நான் உங்கள் முன்னிலையில் சில சந்தர்ப்ப துவாவையும் அதற்கான பொருளையும் உங்கள் முன்னிலையில் கூற வந்துள்ளேன். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும். சலாம் கூறினால் அதற்கு பதில் கூற வேண்டும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீதும் சாந்தியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும். நானும் ஓதுகிறேன். இக்ரா எனும் வாசகத்தை எல்லோரும் ஓதுகிறார்கள். இக்ரா எனும் வாசகத்தை எல்லோரும் ஓதுகிறார்கள். நானும் முழு குர்ஆன் ஓத முழு மனது வைத்தேன். ஒரு நாளில் ஓதி முடிக்கலாம் என்று ஓதினேன். ஒரு நாளிலே விளங்கிக் கொண்டேன் ஒருபோதும் என்னால் ஓத முடியாது என்று. அது தமிழ் எழுத்து அல்ல, ஆங்கில எழுத்து அல்ல, இறைவனின் வசனங்கள் அடங்கிய அரபு எழுத்துக்கள். அது தமிழ் எழுத்து அல்ல, ஆங்கில எழுத்து அல்ல, இறைவனின் வசனங்கள் அடங்கிய அரபு. இப்ராஹிம் நபி அவர்களின் சிறப்பு பெயர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பன், அபுல் அன்பியா நபிமார்களின் தந்தை. தற்போது ஈராக்கில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் ஆசர். இவர் ஓர் சிலை செதுக்குபவராக இருந்தார். சிறுவயதிலேயே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதன் வணங்கும் அனைத்தையும் நிராகரித்தார். அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்குரியவன், தௌஹீத் என்று தனது தந்தைக்கும் ஊர் மக்களுக்கும் அரசன் நம்ரூதுக்கும் எதிராக துணிச்சலுடன் பிரச்சாரம் செய்தார். ஜின்கள் கட்டப்பட்ட பள்ளிவாசலின் பெயர் என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸா. சொர்க்கத்தின் மண் எந்த நிறத்தில் காணப்படும்? வெண்மை நிறத்தில். நரகத்தின் காவலாரின் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். காற்றில் வசப்படுத்தக்கூடிய நபி யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளது? 114 சூறாக்கள். அல் மதரசத்துன் நூரியா குர்ஆன் மதரசாவின் மூத்த வயதுடைய ஒரு மாணவி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். குர்ஆனை தான் கற்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் அவருக்கு இருந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவரையும் அந்த விடயத்தில் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அந்த குர்ஆனை மறுமைக்கும் பிரயோசனமான குர்ஆனாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இவ்விடம் அன்போடு அழைப்பது திருமதி ராசிக் டீச்சர் அவர்களை தமது குர்ஆன் ஓதுதல் தொடர்பான அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதுவதில் நான் பெற்ற அனுபவங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். எனது முதல் வழிகாட்டி எனது உம்மம்மாவாகும். அவர் ஒரு மனக்கட்டையில் பிரம்புடன் அமர்ந்தவாறு என்னை அருகில் பாயில் அமரச் செய்வார். அந்த காலத்திற்கு பொறுத்தவாறு தாலிமுல் குர்ஆன் என்ற ஜூஸை ஓதித் தருவார். விளைவிட்டால் ஒரு அடி கிடைக்கும். முன்பெல்லாம் ஆண் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று ஓதுவார்கள், பெண்கள் வீட்டில்தான் ஓத வேண்டும். அக்காலத்திலே தான் காரி இஸ்மாயில் என்பவரிடம் எனது தம்பிமார்கள் ஓதி வந்தார்கள். அவர்கள் இன்றும் அழகான கிராத்துடன் அழகான துணியில் ஓதுவதை கேட்க பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முன்பு ஓதி தந்தவர்களை லெப்பே என்றும் பெண்களை லெப்பம்மா என்றும் அழைப்போம். திருமணமான பின் இருவரும் கொழும்பிலுள்ள ஹாதி புக் நிலையத்திற்கு சென்றோம்.
அங்கு சில ஹதீஸ் புத்தகங்களையும் ஒற்றை ஜூசுக்களாக 30 ஜூசுக்களையும் வாங்கி வந்தோம். அதைத்தான் நான் இப்பொழுதும் லெமினேட் பண்ணி பாவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படியான காலகட்டத்தில் எனது பேரனுக்கு ஒருவர் ஓதி கொடுப்பதை கண்டேன். பிறகு ஒரு நாள் அவரிடம் எனக்கும் ஓதித்தர முடியுமா என கேட்டேன். சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவரிடம்தான் நான் முறையாக பிழையில்லாமல் ஓத கற்றுக்கொண்டேன். அவர்தான் அல் ஆலிம் அல் ஹாஃபில் உமர் ராதிகி நூரி அவர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை தினமும் 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுவது. நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பது. ஜகாத் தகுதியுடையவர் தங்கள் செல்வத்தினர் பகுதியை ஏழைக்கு வழங்குவது. ஹஜ் உடல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வசதியுள்ளவர்கள் மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் غيرil மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். ஆமீன். இல்மை கற்கும் முன்பு அதுவும் துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா வ ஷிஃபான் மின் குல்லி தாஇன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்த் மன் ஸல்லதீ யஸ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அடுத்து இந்த கலை விழாவின் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அன்போடு அழைப்பது தல்கஸ்பிட்டிய ஜாமியுல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜிதின் பேஷிமாம் அஷேக் ஹிலால் ஜவாத் ஹக்கானி பின் நூரி அல் முஃப்தி அவர்களை அன்போடு இவ்விடம் அழைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் பலதரப்பட்ட முதலீடுகளில் அவன் முதலீடு செய்கின்றான். மனிதன் பணத்தில் முதலீடு செய்கின்றான், நேரத்தில் முதலீடு செய்கின்றான், அறிவில் முதலீடு செய்கின்றான். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது முதலீடு ஆன்மீக முதலீடு, ஸ்பிரிச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தின் பெயரில் வந்திருக்கின்றோம். மரணத்திற்கு பின்னால் அழிவில்லாத முடிவில்லாத அந்த வாழ்க்கையில் நிரந்தர வெற்றி பெற வேண்டும்
அதற்கான தயாரிப்புகளை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றோம். அந்த முதலீட்டில் முதன்மையானதுதான் அல் குர்ஆனை திறம்பட கற்று எங்களுடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆன் பிரதிபலிக்க கூடியதாக நாங்கள் அமைத்துக் கொள்வது. அல் மதரசத்து நூரியாவில் ஒரு மூத்த வயதுடைய ஒரு மாணவி என்றுதான் இவரையும் சொல்ல வேண்டும். தானும் ஆசையோடு ஆர்வத்தோடு இந்த அல் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹு தாலா அந்த சேவையை கபூல் செய்வானாக. அவரது அழகிய அந்த குரலில் அல் குர்ஆனின் ஒரு சில வசனங்களை உங்கள் முன் ஓதி காண்பிப்பார். அன்போடு இவ்விடம் அழைக்கின்றேன் திருமதி சித்தி ஜசீலா அவர்களை. எனது அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்திம் முஸ்தகீம். تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. எனக்கு இந்த அல் குர்ஆனை சொல்லி தந்தேன் உமர் மகனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியம்மா பற்றி கொஞ்சம் செல்லணும்னு இருந்தேன். அவன் வந்து இவ்வளோ காலமாக குர்ஆனை வந்து இந்த சிங்கள தர்ஜுமா சிங்கள ஈக்குமே இப்போ எங்களோட அரபு இங்களை தமிழ் தர்ஜுமாய்க்கிற மாதிரி சிங்கள தர்ஜுமா பார்த்து தான் இவ்வளோ காலம் மோயிட்டு இருந்தேன். அவர் ஆசை வந்து அவள் மௌத்தா முன்னுக்கும் குர்ஆன் அரபால பார்த்து ஓதணும்ண்டு. அவள் ஆசையாகத்தான் நான் மௌத்தா முன்னுக்கு எப்படி சரி குர்ஆனை கொஞ்சம் சரி நான் அரபால பார்த்து ஓதணும்ண்டு. மாசல்லான்னு கூப்பிட்டா அலிஃப்லேருந்து யாவரம் காட்டியும் ஒரு கிழமை பெய்த்துச்சு அந்த உச்சரிப்பு எடுக்கிறதுக்கு. அவள் ஆசை நான் சுபகுக்கு 5:30 பெய்த்துடுவேன். சுபகு 5:30 வீட்டுக்கோ நான் போஸ்டலையும் ஓதிட்டிப்பா, நான் மூடிட்டு போஸ்டலையும் ஓதிட்டே தான் இப்பா. ராவைக்கும் மோதுவான் சுபகுக்கும் மோதுவான். அவட ஆசை எங்களோட சின்ன முயற்சி, அவட ஆசை அவட முயற்சி. மாஷால்லா 18 ஜுஸ் ஓதுரா, பிழை இல்லாம ஓதுரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் ஓதுரா. மெதுவா தான் ஓதுவா, பிழை இல்லாம ஓதுவா. மாஷால்லாண்டு துவா செஞ்சுங்க. இன்ஷால்லா கடைசி வரம் காட்டியும் ஓதி முடிக்குது. அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 580ஆம் ஆண்டு வரையில் மக்காவில் பிறந்தார். இவரது தந்தை கத்தாப் பின் நுஃபைல் மற்றும் தாய் கந்தமா பின் ஹிசாம் ஆவார். இவரது ஆரம்ப வாழ்வு ஒவ்வொரு சிறப்பானதா இல்லை. சாதாரண நடுத்தர குடும்பமாகத்தான் இவரது குடும்பம் இருந்தது. நூற முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். Today I'm here to speak about Islam and social media. We all use social media like WhatsApp, Instagram, TikTok and YouTube. We use this to connect, learn and have fun. As Muslims, we must always remember that every comment, every post, and every message is something that we are responsible of in front of Allah. Islam teaches us that our words matter. The Prophet Muhammad ﷺ said that whoever believes in Allah in the last day should speak good or remain silent.
சுவனத்தின் துண்டு நீளம் பலஸ்தீனம் கொத்து கொத்தாய் குண்டு மலை சுஹத பூமி இஸ்ராவின் அடையாளம் நபிமார்கள் பூர்வீகம் வஹிமலை செலுத்த நிலம் சலஃபுகள் பாதம் தொட்ட பலஸ்தீனம் நஸ்ரும் மினல்லாஹி. அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருளப்பட்ட இறுதி வேதமாகும். அது நம் வாழ்வின் வழிகாட்டியாகும். இது நாங்கள் அல் குர்ஆனை மதிக்க வேண்டும். இதை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளினான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹ்துஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மன் ذَلَّذِي يَشْفَعُ عِندَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பிறகு அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கொள்கிறார்கள். அவர்களின் ஆட்சியில் யமாமா என்ற போர் இடம்பெறுகின்றது. அந்த போரில் 70க்கும் மேற்பட்ட அல் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்பி ரப்பி ஜல்லல்லா நாஃபி கல்பி ஹைதுல்லா நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். கெட்ட நண்பரோடு அமர்வதை விட தனிமை மேலானது. நல்ல நண்பரோடு அமர்வது தனிமையை விட மேலானது. தீய வார்த்தை கூறுவதை விட மௌனம் சிறந்தது. நல்ல வார்த்தை கூறுவது மௌனத்தை விட சிறந்தது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோட தோழர்களும் உரையாடி கொண்டிருக்கும் போது ஒரு முதியோர் திராட்சை பழக்கூடை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார். அப்பழக்கூடையில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டார். அப்பழம் கடும் புளியாக இருந்தது. அதற்கு பிறகு ஒன்றொன்றாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். முதியோர் வீடு திரும்பினர். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் தோழர்கள் கேட்கிறார், எங்களுக்கு ஒரு திராட்சை பழம் தராமல் ஏன் சாப்பிட்டீங்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அப்பழம் கடும் புளியாக இருந்தது. நான் தந்து கடும் புளி என்றது முதியோர்கிட்ட கூறினால் முதியோரின் மனம் நோகும் இல்லையா? அதனால தான் ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், பாகுடனே லைலத்துல் கதர் கிடைத்த பாரம், அந்த சகியான திருக்குர்ஆன் வந்த மாதம், ஆன்மீக நாதமலா உயர் மாதம், நல்ல மேன்மையோடு உடன் வளர்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோலாகும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மலக்குகள் அல்லாஹ் தஆலாவின் அடியார்கள். மலக்குகள் மனிதர்களும் இல்லை ஜின்களும் இல்லை. இன்னும் அவர்கள் ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை. மலக்குகளை அல்லாஹ் தஆலா தாய் தந்தை என்று படைத்துள்ளான். மலக்குகளை அல்லாஹ் தஆலா ஒளியினால் படைத்துள்ளான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துஆவை பற்றி சில வசனங்களை நான் உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்க வந்துள்ளேன்.
ஒரு சமயம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது முடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளுக்காக அதிகமாக துஆ செய்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அவரது அருமை மகனார் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது அருமை அம்மாவே, நீங்கள் தொழுது எல்லாருக்காகவும் துஆ செய்கின்றீர்கள், ஆனால் உங்களுக்காக அல்லாஹ்விடம் எதுவும் கேட்கவில்லையே என்று கேட்டார்கள். தனது அருமை மகனின் கேள்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. No son. Allah is the only one. Allah always hears our call. So we will pray to Allah. One and all, Allah is the one. True is the one. Thank you all. ala Rasulullah sallallahu alaihi wasallam மண்ணின் தாபன் உங்கதான் பழைய செமினா யார் பிறகு பொருளை பறித்திருக்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. ஆதாரம் திரும்பியது. ala Rasulullah sallallahu alaihi wasallam இன்னமின் யாருக்கும் அன்சனுக்கும் அகலாக உங்களில் மிகவும் சிறந்தவர் அதிக நட்புடையவராவார். அவரொளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். வானம் என்ன எல்லாம் அவரொளிதான். நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلوا في دين الله أفواجا فسبح بحمد ربك. Muhammad sallallahu alaihi wasallam was last prophet sent by Allah. He was born in Makkah. His father name is Abdullah. His mother name is Amina. Sallallahu alaihi wasallam was very kind and honest person. When he passed away, city of Medina. Inna lillahi wa inna ilaihi raji'un. மூசா அலை அவர்களின் தாயார் அல்லாஹ்வின் ஆணைப்படி குழந்தையை ஒரு பரம்பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டார். அந்த பெட்டி பிர்அவுனின் அரண்மனையில் அருகே ஒதுங்கியது. எமது அண்ணலாரின் பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் மக்காவில் பிறந்தார்கள். தந்தையாரின் பெயர் அப்துல்லா, தாயாரின் பெயர் ஆமினா. சிறுவயதிலிருந்தே உண்மையாளராகவும் நம்பிக்கையாளராகவும் இருந்தார். பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் கல்லா innal insana la yatgha. 12 Muharram, Safar, Rabiul Awwal, Rabiul Akhir, Jamaadul Awwal, Jamaadul Akhir, Safar, Rajab, Sabar, Ramadan, Syawal, Dzulqa'dah, Dzulhajj. Wahid, Islami, Salasa, Arba, Hamsa, Sita, Sabha, Tamania, Tisa. Assalamualaikum Rashid. Waalaikumsalam Sarah. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நேற்று மௌலவி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லி தந்தார். அதை நான் யோசிக்கிறேன். அப்போ நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்கிறாயா? ஆம், நீ கேள், நான் சொல்றேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் தந்தையின் பேர் என்ன?
அப்துல்லா. அவர்களின் தாயின் பேர் என்ன? ஆமினா. அவர்களின் வளர்ப்பு தாய்மாரின் பேர் என்ன? ஹலீமா, துவைஃபா. موطني يا فلدة قلبي أفدي إليك حياتي وطني وطني حبيبي حبي إليك دوامي كنت سريلنكا اسما ضاء بك في الدنيا अम्मे ताते आपे जीविते मागे रटमई मटवटिन्ने जीवत वेन्ने रट तुलमई लंकादीपय अपगे मई அடுத்த நிகழ்வாக மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பரிசும் நினைவு சின்னங்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இன்று அல் மதரசத்தில் நூரியா மாணவ மாணவிகளுக்கான கலைப்பு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைத்து பள்ளி தலைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பாக நன்றியை ஒத்துழைப்பு வழங்குமாறு கொள்கின்றேன். மாணவ மாணவியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஹைரல் ஜஸா. அந்த நன்றியுரையை வழங்கி சென்ற சகோதரர் ரஸ்மி முகமது அவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளால் அவனுடைய கிருபையால் இந்த அல் குர்ஆனை ஓதுவதற்கு, கற்பதற்கு, அதனை கற்பிப்பதற்கு, கற்பவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்கும் உதவி செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி மூச்சு வரைக்கும் இந்த குர்ஆனுக்காக வேண்டி ஹிதுமத் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு, எம் தாய் தந்தைகளுக்கு சேவை செய்வதற்கு, ஹிதுமத் செய்வதற்கு எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா தீனுக்காக வேண்டி பொருந்திக் கொள்ள வேண்டும். எம் அனைவரையும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல ஒற்றுமையாக சந்தோஷமாக நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.